தூக்கிட்டு வந்தோம். தூக்கிட்டு வந்து உள்ளே கொண்டு வந்து வச்சு அப்படியே திருநூறை கடை விட்டு எழுந்து நடமான்னு சொல்லி என் கையை பிடிச்சி எழுந்திரிச்சாங்க. எல்லா மக்களும் குணமாகி நல்லபடியாக போவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. மேலே சாப்பாடு நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. சாப்பாடு நம்ம ₹1 கூட கொடுக்கல. காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, வயிறார எந்த மக்களும் பசி இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது. அங்கே பார்க்குற வைத்தியமும் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது. அந்த தெய்வம் எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக இருக்குது. நமக்கு நல்ல நேரம் ராமநாதபுரம் மலட்டாறு கடுசந்தை அருகில் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச ஆற்றல் நல்வாழ்வு ஆசிரமம் இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்கு இப்போ இருக்கிற எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்து மாத்திரை இல்லாமையே வைத்தியம் பண்ணுறதா சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நோக்கு வருமானு பண்டைய கால சிகிச்சை முறையில் வைத்தியம் பண்ணுறாங்க. இந்த ஆசிரமத்தை பார்த்தீங்கன்னா அதே ஊரை சேர்ந்த அழகுத்துறை சிங் என்னும் சுவாமிகள் நடத்திட்டு வர்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேயே கூட்டம் நிறையா வந்துடுதுங்க. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையிலனா பயங்கர கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களால் ஞாயிற்றுக்கிழமை போக முடியலைங்க. மற்ற நாள் தான் செவ்வாய்க்கிழமை தான் போனோம். செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னாலும் காலையில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து காலையில் அதிகாலையில் நேரமே கிளம்பி போயிட்டோம். 6 மணிக்கெல்லாம் அங்கே போய் பார்த்தோம். அப்போ கம்மியாக இருந்துச்சு. இருக்கிறது பார்த்தீங்கன்னா 8-9 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக நரம்புகள் மூலம் ஏற்படும் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ஒரு 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கும் எந்த விதமான நோயாக இருந்தாலும் சீக்கிரமாக குணமாயிருது. இங்கே வந்தால் 1 டைம் 2 டைம் வந்தாவே சரியாயிருன்னு சொல்கிறாங்க. நம்ம கேட்டதோட அங்கே நேரில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுதுங்க எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளோ முடியாத அளவுக்கு வர்றாங்க. பக்கவாதம், நாள்பட்ட சளி, இரும்பல், குடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லா நோய்களுக்கும் இங்கே வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டு போகிறாங்க. வைத்தியத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிகள் வந்து 1 பைசா கூட காசு வாங்குறது இல்லைங்க. அதே மாதிரி காலையில் மதியம் 2 வேளையும் உணவு ஃப்ரீயாக போடுறாங்க. நான் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கு காலையில் சாப்பாடும் மதிய சாப்பாடும் ஃப்ரீயாகவே போடுறாங்க. நாமளும் போய் ஃப்ரீயாக சாப்பிட்டு ஃப்ரீயாகவே வைத்தியம் பார்த்துட்டு வரலாங்க. 1 பைசா காசு வாங்குறதில்ல. காலத்தில் பார்த்தீங்கன்னா பணமே இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அப்படிங்கிற காலத்தில் பணம் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வைத்தியம் பார்க்குறாங்கன்னா உண்மையிலே நம்மளும் பாராட்ட வேண்டிய விஷயம் தாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியிலிருந்து ஏறுபாடி போகிற லைனில் ஒரு 7வது கிலோமீட்டரில் இந்த நல்வாழ்வு ஆசிரமம் வந்து இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா கேட்குறப்ப இதாக தாங்க இருந்துச்சு. நேரில் போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே எத்தனை பேர் வர்றாங்க, என்ன வியாதிக்காக வர்றாங்க. அதே மாதிரி எவ்வளோ பேருக்கு ஒரு டைமு 2 தடவை சரியாக இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறத கேட்டால் நமக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேயே நேரமே சாப்பாடு ஃப்ரீயாக போடுறாங்க. சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே கடையில் வாங்குறது இல்லைங்க, எல்லாமே இங்கேயே செஞ்சு செய்கிறதான். இங்கே சாப்பாட்டுக்கு செய்கிறதுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் சுத்தமானது இயற்கையாக கிடைச்சதை முடிஞ்ச வரைக்கும் வாங்கி செய்கிறாங்க. அரிசி பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, சிவப்பு அரிசி, மூங்கில் அரிசி அந்த மாதிரி அரிசியில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லி சாமிஜி சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதே மாதிரி எல்லாருக்கும் அந்த மாதிரி செஞ்சு போடுறாங்க. இங்கே போகிறதுல பார்த்திங்கன்னா எந்த இதுவுமே ஒரு கெமிக்கல் முறையில் இல்லாமல் சுத்தமான சாப்பாடாக போடுறாங்க. இது பார்த்திங்கன்னா கடையில் ஒரு ஹோட்டல்லாம் கூட நம்ம போய் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு கிடைக்காதுங்க. அதாங்க அப்படியே சொன்னாங்க. 3 தடவை பார்ப்பாரு. சரிங்க. இங்கே வந்து அவர் வந்து கடலில் போயிட்டு ஒரு சூழ்நிலையத்துலையும் இது பண்ணுறாரு. சரி. திருப்பி வந்து பார்க்குறாரு. ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் பெருசாக இருக்கும். ஓ சரி. மற்ற டயத்தில் கூட எப்படின்னு தெரியல, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். சரி. எல்லாம் இளம்புள்ள வரலாம். சரி. இந்த மாதிரி உள்ள கேரட்டு, மூளை வளர்ச்சி, நரம்பு சம்மந்தப்பட்டது இது அனைத்துமே அவங்க சொல்கிற பக்குவப்படி நம்ம நடந்துக்கணும். நீங்கள் வந்து இடுப்புலிக்காக வந்தீங்களா? பேக் பண்ணி இடுப்பு வலிக்காக நான் வந்தேன். சரி. எனக்கு 2 தடவை வந்தேன். 4 தடவை வர சொன்னாங்க. 2 தடவை தான் வந்தேன். ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். சரி. நான் அடுத்தடுத்து வரமா டிரைவர் வேலை பார்க்குறதுனால அடுத்தடுத்து. எங்கேருந்து வர்றீங்க நீங்கள்? நாங்கள் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தோங்க. சரி. ஜமீனிலேருந்து வர்றீங்க. ஃபஸ்ட்டு எப்படி தெரியும் இங்கே ஆசிரமம் இருக்குது அப்படின்ட்டு? வீடியோ போட்டிருந்தாங்க. யூடியூப்பில் பார்த்து வந்தீங்க. இது எத்தனை டைம் வர்றது? இப்போ வர்றது 2வது டைம். ஃபஸ்ட் டைம் வந்ததுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. சரி. உங்கள் பேர்? கார்த்திக். ஓகே. மருந்து மாத்திரை சாப்பிடாத இருக்கிறனால எதுவும் தொந்தரவு இல்லை? பசியெல்லாம் ஆகுது? சரி சரி. ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்துச்சு? எனக்கு வந்து மூளையில் வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க இப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி. சரி. ஆப்ரேஷன் பண்ணி அது நடக்கிறேன். ஆனால் கை வந்து வேலை செய்யும். இப்போ கை மட்டுமாங்க? ஆமாம், கை. சரி சரி. சரி. இப்போ ஒரு வட்டம் வந்துருக்குது. சரி. அதனால் வாங்க சரியாயிடும். சரி சரி. ஓகே. சாப்பாட்டு உணவு மட்டும் கரெக்டாக இருக்கும். சரி சரி சரி. இது பார்த்து காசு செலவு வாங்கினாங்களா? மருத்துவ செலவு ஃப்ரீ தான்? வரது மட்டும்தாங்க. காசு ஃப்ரீ தாங்க.
ஓகே. இங்கே வந்து சாப்பாடெல்லாம் நீங்கள் சாப்பாடுலாம் காலையில சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு போட்டுருவோம். ஓகே. நைட்டு வீட்டுக்கு அப்போ இல்லை இங்கே சாப்பாடு ஃப்ரீ தான். அதுக்கு காசெல்லாம் எதுவுமே இல்லை. சரி ஓகே சரி ஓகேங்க. ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க? நாமக்கல்காரர் வந்து பார்த்தாங்களா? சரி சரி. யாருன்னுலாம் தெரியாது. சரி சரிங்க. அவர் நாமக்கல்காரர் தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. சரிங்க. வண்டி எடுத்து அங்கேருந்து நடந்து வந்து வண்டி எடுக்கணும் அவர் தான். சரிங்க. அது சொன்னாங்களாங்க நீங்கள் எப்படி? அவர் சொன்னார். சரி சரிங்க. 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 இப்போ நீங்கள் வந்து போன டைம் வந்து இப்போ எப்படி இருக்குது? போன டைம் வந்ததுக்கு இப்போ பரவாயில்ல. சரி சரிங்க. இப்போ கையில் கொஞ்சம் வர மாதிரி இருக்கா எப்படி இருக்கு? சரிங்க. நடக்கிறதே இப்போ தெரியுமில்ல. சரிங்க. சரி சரிங்க. போன ரெண்டாவது இடுப்பு நல்லா வலிக்குது. வலி இல்லை. இப்படி சாமிச்சாலு சரிங்க. வலி இல்லை. சரிங்க. போன டைம் வலி இருக்கிற மாதிரி வலி இருந்தது. ஆனால் இப்போ முழுசு உடம்பு பூரா வலிக்குது. சரி சரிங்க. உடம்பு அரை உடம்பா வலிச்சுது. சரிங்க. இப்போ முழு உடம்பா வலிக்குது. சரி சரி. இப்போ அவங்க என்ன சொன்னாங்க கேட்டிங்களா? கேட்கலீங்க. அவர் சொன்னார் சரி சாப்பாட்டு விஷயத்தில். சரிங்க. அப்புறமேல கேட்டால் தெரியுங்க. அப்புறமேல கேட்டால் தெரியும். ஓகேங்க. உனக்கு என்ன சொன்னாங்க? கரிச்சொல்லுங்க. நீ பார்த்துக்க எப்படி இருக்கு? பார்த்ததுக்கு இப்போ பரவாயில்லைங்க. பரவாயில்ல. உடம்பெல்லாம் இப்போ குறைஞ்சிருக்கு. சரி. ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. உடம்பு வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கா? வெயிட் குறைஞ்ச மாதிரி இருக்கு. அதுக்கு ஏதாவது வைத்தியம் பண்ணி அதெல்லாம் இல்லையா? சாப்பாட்டு முறை தான். சரி. சாப்பாட்டுகள் தான் அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அந்த மாதிரி இருந்தோம்னா உடம்பு இப்போ குறைஞ்சிருக்கு. சரி. ஆனால் என்ன மாத்திரைலாம் எடுத்துக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க? இருந்தேன். சரி சரி. டெய்லி விக்ஸ்க்குன்னு மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். சரிங்க. இப்போ இங்கே வந்ததுலேருந்து இப்போ 20 நாள் ஆயிடுச்சு மாத்திரை. எதுவுமே சாப்பிட்றது மாத்திரை நல்லா இருக்குது. அது எதுவும் அதனால தொந்தரவு எதுவுமே இல்லை. சுவாமிஜி கிட்ட இதை பற்றி கேட்டால் எல்லாமே நம்ம கையில் இல்லைங்க, எல்லாமே இறைவன் செயல். இறைவன் பார்த்தால் எதை வேணாலும் செய்வான், எதை வேணாலும் நடத்துவான்னு சொல்கிறாங்க. வாங்க நம்மளும் அதை முழுசாக பார்க்கலாம். வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக தொடர்ந்து வந்துக்கிட்டு இருங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் வர வீடியோவெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா எப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ எப்படி போடணும், எதை திருத்திக்கணும் தெரியுங்க. கண்டிப்பாக தெரியும். எவ்வளோ நாள் ஆச்சு இது வந்து? இன்னைக்கு தான் வந்து பிறந்த முறையில் நடக்குது. மேடம் 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 திரும்ப 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 தனியாக நடக்க முடியாது இல்லையா? எப்போதுமே பிறந்த முறையிலேருந்து அப்போ இப்போ எப்படி நடப்பார்? கீழே ஊனிட்டு காலை எடுத்துக்கிட்டோம். சரி, உடம்ப குறை நீ நடந்துக்க. சரி சரியா? இப்போ நிற்க முன்னாடி நிற்க மாட்டேன். இதான் ஃபஸ்ட்டு. புரிஞ்சுக்கோ. நடக்கும்.
காலை பிரித்து வச்சு காலை பிரி அதுதான் நம்ம இது சாப்பாடு முறைக்கு மாறு நீ 100% நடக்க சரி வயசு 40 ஒன்றும் பிரச்சனை இல்லை 40 100 இருந்தாலும் நடக்கும் போயிட்டு அடுத்த ட்ரிப் வந்து வீட்டுக்கு போயிட்டு வந்து அடுத்த ட்ரிப்பில் கண்டிப்பா உடம்பு குறை சரி அந்த போர்டில் இருக்க மாதிரி நைட்டு சாப்பிடாத சரி 2 டைம் மட்டும் சிறுதானியம் சாப்பிடு சிறுதானியம் அந்த அந்த அவர்கிட்ட கேட்டு அந்த பெரியவருக்கு வந்து அவர்கிட்ட கேட்டு அவர் சொல்லுவார் சரி எவ்வளோ நாள் ஆச்சு கொண்டு வந்து 2 வாரம் 3 வாரம் ஏன் என்ன வெளியே வேலைக்கு போயிட்டு எந்த இங்கே வந்ததுக்கும் இப்போதைக்கும் உள்ள வித்தியாசம் மாதம் நிறைய என்ன எடு உட்கார இல்லை ஏன் உட்கார மாட்டேன் உட்காரு உட்காந்துங்க இல்லை முன்னாடி தவப்பானா எதுவும் கிடையாது ஊருக்கிட்டே இருப்பேன் போய் தவக்க மாட்டான் இப்போ மூமெண்ட் ஆயிடுச்சு உட்காந்துட்டு நல்லா உட்காருவான் இப்போ இந்த பிக்ஸ் வந்ததுக்கப்புறம் பலபடி ஆகிட்டோம் நான் வாரம் சொன்னேன் வாரம் பண்ணுறாங்க சரிங்க சார் பிள்ளையே பாருங்க சரிங்க சார் நல்லா 2 வாரம் ஒரு வாரத்தோட போய் படிச்சு எடுக்கீங்கடா அப்புறம் 2-3 வாரம் வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல பிள்ளை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நல்லா வருவாங்க நல்லா சொல்லுண்டாரு சரியா இது போட்டு பண்ணுங்க சரி கை காலு ஸ்டோவ் வந்தது எந்த வண்டி மதுரம் அந்த விறகு என்ன வேணும் கம்ப்யூட்டரா இல்லைம்மா என்ன வீட்டில் வண்டி செகண்ட் ஹேண்டில் வாங்கி மாட்டாங்க அது நல்லா தண்ணி குடிங்களா அப்போ முதல் சாப்பிட்டாங்க ஒரு வருஷம் கேட்பேன் அப்படியே இங்கே அப்போ கரெக்டாக போய் தூக்கம் வைக்க கண்ணு மூடி என்ன நடந்துச்சு
எப்படி கை பிடிச்சிருந்தது. சரி. ஆமாம், இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நல்லா இருக்குங்களா? சரி. கை தூக்க முடியாது. கை தூக்க முடியாது. இப்போ பிடிப்பு இருந்தது. இப்போ நல்லா இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது. ஒரு வருஷம் என்ன சும்மா எங்கேயோ பார்த்தீங்க? விஸ்வநாஸ்பத்திரி. பேர் என்ன? வினோத்குமார். அடுத்த வாரம் டேப்லெட் சாப்பிடணுமா இல்லை தேவையில்லைதான். இதுக்கு டேப்லெட் இல்லை, இந்த பிளட் சர்க்குலேஷன் டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அப்படியே சார். அடுத்த வட்டம் வந்துட்டு சரி சரி. எந்த வீடு? நான் ஆட்டோ விட்டு தெற்கு வந்து இல்லை. ஆமாம் சார், நிறையா பேரை கூட்டியாங்க என்ன முடியும்? என்னடா புடி தம்பி கையை புடி. எப்படி இருக்கு? நீ எடுக்கிறதுக்கு யார் இருக்கா? ஏன் தள்ளுற மாதிரி இருக்குங்க? தளத்திற்கு அதிகமாக தான் இருக்கு. தலை சுத்தல் இருக்கா? ஒரு மாதிரி மைண்டு ஒரு மாதிரியா மைண்டு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த மாத்திரை சாப்பிட்டா மாத்திரை நிறுத்தியாச்சு. மைண்டு ஒரு மாதிரியாக இருக்கும். ஒன்றும் செய்யாது. நமக்கு என்ன செஞ்சிருமோன்ற ஒரு பயத்தோட தெரியல. மாதிரியாக இருக்கும். சரியா வேற எந்த வாய்ச்சி படிச்சுக்க முழுசா படிச்சு இது தாங்க முடியல. கண்ணு சவந்துக்குது, மூஞ்சி சரி சாப்பிட்டோம்னா படுத்துக்கலாம்னே இருக்கு. சரி உடம்பு சோர்வாயி 5 யூரின் வந்து நைட்ல அடிக்கடி வருது. 6 கால் வலி, உப்பு வலி, 7 தூங்க 8 முடியல, நடக்க முடியல, 9 10 அதெல்லாம் 11 சரியா கால் ரெண்டும் உடையுது, வயிற்றுல இருந்தாப்புல வச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கு.
வலிக்குதா வலிக்குதா இல்லை இல்லை என்ன ராசி நட்சத்திரம் என்ன ராசி நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் போயிட்டு அடுத்து வாரம் வாரம் வந்தேன் சரி இன்னும் 2 பேர்த்து எங்களுக்கு பார்த்து சீக்கிரமாக சேர்த்து விடும் சரி நான் வந்து சொல்கிறேன் ரெண்டு காலம் நடக்காத தூக்கிட்டு வந்ததை சொல்லுங்க 4 பேர் தூக்கிட்டு வந்ததுதான் வச்சுதான் தண்ணி பார்த்துக்கிட்டியா அப்பவே இந்த கால் சரியாயிருச்சு போகும்போது நடந்து போனாங்க இந்த காலை தூக்கி வைக்க முடியல சார் அப்படியா சரி குறுக்கெல்லாம் ஆடுது சார் ஐயா நீங்கள் கிளம்புறீங்களா அவங்களை கொண்டு பசங்க ட்ரெயின் அழுது உருண்டேன் அண்ணே தூக்கி வரும்போது 4 பேர் இப்படி தூக்கிட்டு வந்து உள்ள கொண்டு வந்து வச்சு அப்படியே திருநூறை கடை விட்டு எழுந்து நடமான்னு சொல்லி என் கையை பிடிச்சி எழுந்திரிச்சாங்க. இந்த கால் பிறண்டு போன கால இந்த கால் சும்மா இருந்தாப்புல நடக்காமலே இதுல இருந்து தொலக்குண்டு இங்கேயே நடந்துட்டாங்க 2 வாட்டி. இங்கே இருந்து கேட்டு வரைக்கும் நடந்து வந்தாங்க. நான் இதிலே கிடந்த அழுது ஒரு 1/2 மணி நேரம் இருந்து உருண்டுட்டு தான் வீட்டுக்கு போனேன். நாங்கள் நம்பிக்கையாக வரோம் சாமி மேலே, எங்களுக்கு அந்த முருகன் மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இன்னும் எல்லா மக்களுக்கும் தேவையாகும்ட்டு நல்ல ஒரு இதோட நானும் முருகனை வேண்டிட்டேன். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, கேளுங்க. எனக்கு நீனே சொல்லு. இங்கே வந்து முட்டைக்கோசு கழுவிக்கிட்டு இருந்துட்டு தண்ணி பிடிச்சேன்னு தூக்கி ஊற்றுறதுக்கு என்ன அறியாமல் இந்த கால் அதில் லேசாக வலிக்கி விட்டுருச்சு. வலிக்கி விட்டதோட அப்படியே மல்லாக்க போய் விழுந்துட்டேன். விழுந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. அப்படியே கிடந்தேன். எங்கள் அத்தை ஒருத்தர் தூக்குனாங்க. தூக்க முடியல அவனால, அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. இப்படி அதோட அவங்க கத்துனாங்க, தம்பி ஓடியாடா பிள்ளை விழுந்துருச்சுட்டு. சாமி வந்துட்டாங்க. சாமி வந்த உடனே இப்படி தூக்கி நிமித்தினாங்க, இப்படி கையை வச்சாங்க. எந்திரிச்சிட்டேன். நானா எந்திரிச்சு அப்படியே எதுவுமே இல்லை வலி. அதெல்லாம் நான் சொல்லவே முடியாது. மேலே அமர்த்து அவனுடைய அருகு எல்லா மக்களையும் அவங்க நாடி வர எல்லா மக்களும் குணமாகி நல்லபடியாக போவான்ட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் பிள்ளை இப்படி இருக்குது, இவ்வளோ நேரம் இருக்காது. இந்த மாதிரி இந்த சன்னதியை கொண்டு வந்தால் இவ்வளோ சேட்டை இல்லாமல் உட்காந்துருக்கு.
இல்லை நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். வார மக்கள் எல்லாரும் நம்பிக்கையோடு வரணும். சாமி எல்லாரையுமே குணமாக்கி விடுவாங்க. முன்னையில சாப்பாடு நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. சாப்பாடு நம்ம 1 ரூபா கூட கொடுக்கல. காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, வயிறார எந்த மக்களும் பசி இல்லாமல், தண்ணி வசதி இல்லாமல், பாத்ரூம் வசதி இல்லாமல், எந்த இதுவுமே இல்லாமல், எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக இருக்குது. அங்கே பார்க்குற வைத்தியமும் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது. அந்த தெய்வம் எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக இருக்கு. நான் வேண்டிக்கிற முடியும். அது விழுந்ததுல அதுக்கு பிடிப்பு விட்டுச்சு. இதுலேருந்து சரியான வழியாக இருந்துச்சுன்னு ஒரு நாள் கூட நான் சம்பளம் போட்டு சாப்பிட்டதில்லை. சாமி கிட்ட வந்துட்டு போய் 1 வாரம் தான் வந்து காட்டிட்டு போனேன். ஒரு தடவை வீட்டில் சம்பளம் போட்டு இருந்து சாப்பிட்டேன். இந்த வலி இல்லாமல் இதாக இருந்துச்சு. இப்போ விழுகும் போது வேற இடமா இருந்திருந்தா நான் இல்லை. உண்மையிலேயே நான் இந்த முருகன் மேலே சொல்றேனே, நான் இல்லைன்னு எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்படியே தான் கிடந்தேன், நிமித்த முடியலை. இங்கே பிடிச்சிருச்சு இந்த இடத்துல. இப்படியே இறுக்கிருச்சு. இப்படி வளைக்க முடியல. என்னைய இப்படித்தான் வளைச்சுக்கிட்டு போச்சு. அதோட சாமி அந்த கையை வச்ச பின்னால்தான் உண்மையிலே முருகன் கண்டிப்பா எல்லாருக்கும் துணை செய்வார். அமைதியா இருக்காரு. அப்படி குறைச்சு எல்லாம் விட்டாச்சு. சரி சரி. படிக்கிறா 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 எண்ணமே வரலையா? எண்ணமே இல்லையா? அது நல்ல வசதி வாய்ப்பு இருந்தது. பிளாட் போட்டுலாம் இருப்பாங்க. லேசா இதுலயாவது ஒரு பூ கிடந்தாலும் டாட்டா சொல்லிட்டாங்க, பாய் சொல்லிட்டாங்க. ஐயா கூட தலையா கூட சாமி கும்பிடணுங்களே. ஆனால் எதுலேயும் ஒரு கல்லில் திருநூறு தான் பூசி இருக்கக்கூடாது. ரொம்ப பக்தியாக இருப்பாங்க. பாய் சொல்லிட்டாங்க. பழம் வாங்கிடுவேன். சரி வாங்க. பழம் தான் உங்களுக்கு. சரி சரி. எப்படியாவது குடிக்க அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். டிரைவர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அண்ணாச்சி போனப்பட்ட அவரும் விவசாயம் இருந்தால் முடியல. ஒரு அதுக்கு தான் வரும். போயிருப்போம். நீ ஒன்று செய்ய இறங்கி வாங்கலாம் கரெக்டாக வாங்கலாம். அப்படி வாங்க. நின்றுச்சு. அது வந்துச்சுன்னா நிற்காதா? நம்ம சாமி நாங்கள் ஸ்லோகத்தை சொல்லி மெடிக்கல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கு திருப்தி இல்லை. அப்புறம் சாமி மந்திரம் புள்ளுன்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறோம். சாமி இல்லைன்னா இஷ்ட தெய்வம் அர்த்தம். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வெத்தலை மாலை விளக்கு போட்டு கந்த சஷ்டி கவசம் சொல்லி உடனே நிற்காதா?
நீ ரொம்ப அதை சேஞ்ச் பண்ண வேண்டாம். எதுவுமே மடக்கக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது. அது வரல இருக்கட்டும். இல்லை கால் சாதாரண நடக்கும் போது சொடக்கா விழுகுது. அது இதுதான், அதுக்கு இது சம்மந்தம் இல்லை. அதை ஒன்றும் அடிக்கடி சொடக்கு போடக்கூடாது, சரியா? அது தேவையில்லை. ஆமாம், சரியாயிரும். நல்லது. வேற என்ன? உடனே நிற்காதுல்ல? எவ்வளோ நேரம் ஆகும் நிற்கிறதுக்கு? 10 நிமிஷம் குறைஞ்சது. அது ஒரு அரை மணி நேரம் கூட 108 கிலோ சரண போக சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த ஸ்லோகம் இஷ்ட தெய்வ ஸ்லோகத்தெல்லாம் சொல்லி பாட்டிக்கிறேன். ஓ, இது என்னன்னு சொல்லுங்க. இது என்ன? இது சொல்லுங்க. இதுக்கு இது என்ன காரணம்? புரியல. எல்லா மருத்துவத்துக்கும் பார்த்துட்டோம். இது ஒரு மைக்ரோனஸ் அப்படின்னு இது ஒரு விதமான வலுப்பு. மேல் இதில் இந்த சைடில் சின்ன நரம்பில் பவர் கம்மியாக இருக்குது, அவ்வளோ சக்தி கம்மியாக இருக்குது. அது சக்தி கொடுத்துட்டோம்னா சரியாயிடும். வார வாங்க சரியாயிடும். சரியா? மன உளைச்சல், டென்ஷன் ரொம்ப இதாக இருக்காது, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்காது. அப்போ அந்த வேலையை வேண்டான்ட்டு விவசாய வேலைக்கு மாடு மேய்க்க போனால் அப்போ மேனேஜராக இருக்கணுமா மாடு மேய்க்க போகணுமா? அப்போ அவருக்கு டென்ஷன் இருக்கு. அடுத்தவனுக்கு வேலை பார்த்தா அவன் குடும்பம் அவன் பாரம்பரியத்துக்கு எல்லாத்தையும் சேர்க்கறதுக்கு இதுதான் இவரை வேலைக்கு வச்சுருக்கேன். இவர் குடும்பத்துக்கு மட்டும் வேலைக்கு வச்சுருக்கேன். இவருக்கு சம்பளம் கொடுப்பேன். அவன் குடும்பம் அவன் பாரம்பரியம் எல்லாமே நல்லா இருக்கிற ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். அவன் இல்லாட்டாலும் நம்ம படிக்க முடியாது இல்லையா? நம்ம குழந்தைகளை படிக்க போடணும், குழந்தைகளை படிக்க போடணும், எல்லாமே பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? ஏதாச்சும் ஒரு கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. அவன் வந்து நமக்கு தேவையான சேலரி கொடுப்பான், நம்ம உழைப்புக்கு கொடுப்பான். ஆனால் கொஞ்சம் சும்மாவெல்லாம் விட மாட்டான், நிறைய வேலை வாங்குவான். அப்போ டிப்ரெஷன் ஆகும். இயற்கை தானே. அது காலையில் எதிர்த்து இப்படி ஒரு 5 நிமிஷம் நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி நினச்சிட்டு கொஞ்சம் துணியில் எடுத்து வாயில் போட்டு பூச்சிக்கிட்டு தண்ணி ஊற்றி வைப்பாங்க. டிப்ரெஷன் இல்லாமல் உறங்கும் போது அது மாதிரி. சரி. அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் உங்களோட. ஒரு 38 வயசுல வர்றாருங்க. கல்யாணம் ஆயிருந்தேன். வேற என்ன சொல்லணும்? கல்யாணம் முடிக்கணும். கல்யாணம் தான் முதல்ல வேலை முடிக்கணும். கட்டி சொந்த வீட்டு வச்சுக்காரு. ஆமாம் சார். தொழில்னால அடுத்த ஒரு கஷ்டப்பட்டு முடிச்ச ஒரு தயக்கமாகவே எதனால கல்யாணம் முடிச்சா தான் சரியாது. கல்யாணம் முடிச்சு அவள் 4 மணி மிதிச்சா காலைல 4 மணிக்கு எந்திரிப்போம். ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது சாமி. ரொம்ப அவங்க ஃப்ரெண்டு தான். காலைல 5 மணிக்கு மண் இருக்கு, நல்லா நீ தூங்க போகிறோம். குளிச்சுட்டு நல்லா நம்ம குலதெய்வத்தை வச்சு நல்லா சாமி கும்பிடுவோம். 10 மணி இந்த ஆஃப் பண்ணி நம்ம துண்ணூறு போயிட்டு எங்கேயும் போவோம். எந்த பொண்ணு போய் கேட்டாலும் அப்படின்னு இப்போ போனால் சல்மான் கான் வேணும். இனி போனால் நீ தான் உலக அழகன்ட்டு அவன் சொல்லுவான். தொழில் தான் இந்த நல்லா இருக்கணும். வாங்கிட்டு வந்தீங்களா இல்லையா? ஆமாம், 2 வெள்ளையில் வாங்கிட்டு இருக்குல்ல. அது பழங்கள்லாம் வாங்கிட்டு அந்த 88 என்ன கேட்டீங்க? 88 அடுத்த ஏன் மறந்துட்டு நீ? எனக்கு என்ன தெரியும்? அதை கரெக்ட் வாய்ப்படுத்தல இல்லை எனக்கு. உனக்கு சொன்னது நாங்கள் இருந்து எனக்கு வாங்கிட்டு வரேன். உனக்கு சொன்னாங்க இல்லை, உனக்கு எங்கே போச்சு? 88 கூட செலவு பண்ண மாட்டேன்னு என்ன சொன்னா சாமி இது? அப்போ எப்படித்தான் அந்த உங்களுக்கு பணம் வரணும்? சொல்லுங்க சாமி, அதான் சொல்லுங்க சாமி. நீங்கள் நான் சொல்லிட்டேன், வறுமையாக இருந்தால் 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு வரேன். அதான் 8 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாங்கிட்டு வர சாமி. என்னையா? சரி, முடிச்சுட்டு அடுத்த வாரம் வரேன்.
என்னென்னு அவனை தட்டி கேட்கணும் ஒரு எண்ணம் இருக்கு. இறைவன் இருக்கும்போது நம்ம என்ன தட்டி மழையில் ஒன்று எப்படி நடக்காது? அப்படியே வாங்க, திரும்ப வாங்க. எத்தனை நாள் ஆச்சு? 3 மாதம். 31 டிசம்பர் 31. அப்போ இந்த வருஷம் நமக்கு நல்ல நேரம் இல்லை போல இருக்கு. அப்படிலாம் இல்லை, நடப்போம், நடத்துவோம். கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. நடக்கும். காலை பிரித்து வச்சு நடக்கலாம். நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம். நீங்கள் ஒரு வேலைக்கு கையை ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் வேலைக்கு லேசாக தொட்டுக்கிட்டு மட்டும் போ, அவர் நடப்பார். காலை பிரித்து வைங்க. வேலைக்கு வேலைக்கு விடு, அப்படி விடு. நடப்பாரியா? வா. நடக்கு. தனியாக பிரித்து வச்சு மட்டும் ஒன்றும் செய்ய. காலை மட்டும் பிரித்து வை, அவ்வளோதான். காலை பிரித்து வைக்க. காலை பிரித்து வை, காலை பிரித்து வை, மெதுவாக. அவ்வளோதான். நம்ம எடுக்க வேண்டாம், மெதுவாக நடந்தா. காலை தனியாக பிரித்து வச்சு நடந்துக்கணும். இது தேவையில்லை, சரியா? இதை கொண்டு போய் உனக்கு இருக்கா சாலி கொண்டு வா. அது கொடுக்கக்கூடாது. காலை பிரித்து வை, காலை பிரித்து வை. இது எத்தனை நாளா? இது இப்போ வரத்துல கொண்டா இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் நடந்து போய் 10 அடி 15 அடி தெரியல. கேட்குறேன் சாப்பாடுலாம் நிறைய மாதிரி எதுவும் நமக்கு மேலே வெளியூரில் போனால் அங்கே இருக்க சாப்பாடுகள்லாம் சாப்பிடுவாங்க. என்ன வேலை?
பிஸ்னஸ் இடத்துல தங்கியிருந்து வேலை பார்க்குறோம். சனித்தொந்தரவு பிரச்சனை கண்டிப்பாக இப்போவே சரி பார்க்கல அடுத்த கட்டத்து நோயை உருவாகும். அதனால் எங்கே போனாலும் சிறுதானியங்கள் பொடி வச்சுக்கிட்டு ஒரு சுடுதண்ணி இது இல்லையா அந்த இதில் இந்த சுட வைக்கிறதுக்கு பேர் கிட்டல் அப்போ அந்த இதை வச்சுக்கிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸில் ஊற்றி அதை கலக்கினா அந்த பொடியை போட்டு நமக்கு கூடு தண்ணி குடிச்சிக்கிற வரைக்கும் 2 பழங்கள் சாப்பிட்றது வேறு என்ன இப்படி அதாவது வாய்க்கு ருசியாக சாப்பிட்டு ஒரு காரணத்தை உருவாக்கணும். இதை ஒன்று நான் சிறுதானியங்கள் மட்டும் சமைச்சு கொடுத்தேன்னா மக்கள் சாப்பிட ஆர்கானிக் சாம்பார் மற்ற பொரியல்லாம் வச்சுட்டு மக்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடை கொடுத்தேன். அது கூட நான் கொடுக்க மாட்டேன். நான் சாப்பிட்றது இப்போவும் சிறுதானியம் அரிசி அல்லது நம்ம பழங்கால நம்ம பண்டைய கால அரிசி நம்ம ஊர் அரிசி இருப்பப்பு அரிசி அல்லது கருப்பு கவுனி மாப்பிள்ளை செல்வா இது மட்டும்தான் நான் சாப்பிடுவேன். இப்போ அதெல்லாம் செக்கப் என்ன பண்ணிப்பேன் இன்னும் சாப்பிடல. நேற்று சாப்பிடல. ஒரு டைம் சாப்பிடுவேன். அதான் சாப்பிடுவேன். ஒரு டைம் சாப்பிட்டாலும் கண்டிப்பாக ஆரோக்கியம் இருக்கும். ஒரு மரணம் நான் மச்சரம் பார்க்கறதுக்காக தான் வந்தேன். நான் திண்டுக்கல் வரல. அவர் யார் இது எதிர்பார்க்கலிட்டு முடிக்கலாம். இப்படிலாம் நடக்க முடியாது. விளம்பரம் எங்களுக்கு தேவையில்லை. அதனால் நம்ம விளம்பரம் பண்ணுறது மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்கு குறிக்கோளை தவிர வேறு நமக்கு எந்த எண்ணமும் சாப்பாடு தான் நான் ஆற்றில் கொடுத்துருவேன். அதை தக்க வைக்கிறது உங்கள் கையில் தான். இப்போ வளர்த்துல தானே அதை இப்போ இருக்குதா நரம்பு இதுக்கு மேலே லேசாக இழுக்குது. இப்போ இருக்குது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி நீ விட்ட ஒலிம்பிக் போட்டிக்கு ஓடிடுவோம் போயிடுவோம் கூட இருக்கு. ஏயா இந்த மாதிரி நடக்க மாட்டேன்னுக்கிட்டு இருக்கு. வாயா எங்கிட்டு வாயா. எப்படி வெளில உடம்பு வந்துட்டு நடக்குது எப்படி நடக்க நீங்கள் உங்களை தொட்ட உடனே எனக்கு நல்ல இது வந்துருச்சு. அதை விரும்பி வந்துட்டேன். அது ஓட நினைக்க மாட்டேன். நல்லா ஓடிட்டியா? அதெல்லாம் ஓடின ஆள் தான். கல் அடிச்சதில் செதறினது தான் ரொம்ப காலம் கேடு. அவரை நான் அப்படியே நடக்க விட்டுருங்க. எதுவும் கொடுக்காதீங்க. பக்கத்தில் நின்றுக்கிட்டே போங்க. 2 நாளைக்கு கால் பூசும். 3 ஆனது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வாரம். இவ்வளோ நம்பிக்கையாக வர்றாங்க. எல்லாரும் நல்லது பண்ணுறீங்க. எப்படிங்க அது சாப்பாடு இவ்வளோ எல்லாம் இவ்வளோ அன்னதானம் போட்டு உங்களால் மட்டும் எப்படி முடியுது? அவ்வளோ இறைத்தி எல்லாம் எரியும். உண்மையிலே அப்படியே மெய்சில் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க சார் கேட்குறதுக்கு. மக்கள் நல்லா இருக்கிறது கூட நான் இல்லை. சரி, நல்லா இருக்கிறது நான் இல்லை. அதான் இவ்வளோ பேர் வர்றாங்க. இவ்வளோ சாதாரண மனுஷனால எதுவும் பண்ண முடியாது. கண்டிப்பாக எல்லாமே இறைவன். சரி, அவன் கையில் ஒப்படைச்சிட்டோம்னா அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். சரி, பாருங்க இவ்வளோ பேருக்கு சாப்பாடுங்க. பாருங்க ஒரு ஒரு விசேஷத்தில் கூட இவ்வளோ சாப்பாடு பண்ணி போட முடியாது. அதிகமாக வர்றப்போ கரெக்டாக சாப்பாடு பண்ண முடியாதுங்க. ஆனால் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சாப்பாடுங்க இவ்வளோ சாப்பாடுங்க எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்க மதியத்துலேருந்து. அந்த அளவுக்கு செய்கிறீங்க. உண்மையிலே இறையர் தாங்க சார். ரொம்ப எல்லாம் இறையர். நமக்கு சாதாரண மனிதன் எது நினைச்சாலும் நடக்கிறது. இறைவன் நினைச்சா மட்டும்தான் நடக்கும். நம்ம முயற்சி தான் பண்ண முடியும். நம்ம கையில்.
இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளி சனி மட்டும் லீவுங்க, மற்ற நாள் எல்லாமே பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து கூட்டம் அதிகமாக இருக்குது. சாமி வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையிலேருந்து வர்றேன்னு சொல்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு டைம் போய் பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. வரும்போது இதிலே ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறேங்க. ஃபோன் பண்ணி கேட்டு கூட நீங்கள் வரலாம். ஃபோன் பண்ணி கூட டோக்கன் போட்டு நீங்கள் வரலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சுரேஷுங்கிற 40 வயசானவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கூட இது வரைக்கும் எந்திரிச்சுன்னு நடந்தது இல்லைங்க. இப்போ ஒரு டைம் அங்கே ஆசிரமத்துக்கு போனதே எந்திரிச்சு நின்னாருங்க. அதே மாதிரி அங்கே வந்து நடந்துக்கோன்னு சொல்லி சாமிஜி சொன்னாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு வந்தே பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக எந்திரிச்சு நின்று அப்படிங்க. அந்த ஃபோட்டோ கூட இதோட நினச்சிருக்கிற பாருங்கள். மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது நன்றி, வணக்கம். வில்லேஜ் சிட்டி சேனல்.